வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 4 டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸசைஸ் 4.5 பார்க்க போறோம். 4.5ல கொஸ்டின் நம்பர் 4 எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து பார்க்கலாம். முதல்ல கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷன்ஸை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல மாற்ற போறோம். ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து இங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ இங்க எக்ஸ் பக்கத்துல 1, ஒய் பக்கத்துல 1, இசட் பக்கத்துல 1 இருக்கு. ஸோ 1 1 1ன்னு எழுதிக்கணும். ரெண்டாவதுல இங்க 2, இங்க 3, இங்க 2. ஸோ 2 3 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்க ஏ, இங்கே ஏ, இங்க 2ஏன்னு இருக்கு. ஸோ ஏ 2ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். எக்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது அங்க யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பி மேட்ரிக்ஸ், அதாவது 1 2 4 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த ஏ மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி செக் பண்றதுக்கு இதுதான் உங்களோட பேசிக். முதல்ல கொஸ்டின்ல இருந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். அது நாட் ஈக்குவல் 0ன்னு வந்துச்சுன்னா சம் ரொம்ப ஈஸி. அது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ உங்களுக்கு இன்வர்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. அதனால அது கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் சொல்லி முடிச்சிடலாம். சப்போஸ் அது சிங்குலரா இருந்து அதாவது ஈக்குவல் டு 0ன்னு வந்தாதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பியை வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அவங்க 0வா வந்தா என்ன, 0வா வரலன்னா என்ன. 0 வரலன்னா இன்கன்சிஸ்டன்ட், 0 வந்துச்சுன்னா மே ஆர் மே நாட் பி கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும் நம்ம. ஸோ இதை நம்ம செக் பண்றதுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா நம்ம. ஸோ இதுல இந்த முதல் ரோவை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் 1 இருக்கிற இந்த ரோவை இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டா மிச்சம் இந்த 4 பேர் இருப்பாங்க. ஸோ 3 2 a 2a. அடுத்த நம்பர் 1 நம்மளோட சிம்பிள் வந்து இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் டிட்டர்மினன்ட்டுக்கு. ஸோ -1 வரும். இந்த காலமை இந்த ரோவும் க்ளோஸ் பண்றோம்னா 2a 2 2aன்னு இருக்கு. இங்க 2a இங்க 2 இங்க 2aன்னு இருக்கு. கடைசி நம்பர் திருப்பியும் 1. ஸோ 1 இந்த காலமை இந்த ரோவும் க்ளோஸ் ஆயிட்டா 2 3 aa. ஸோ 2 3 AA இருக்கு. இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு டிட்டர்மினன்ட்டை ஃபைண்ட் பண்றோம். ஸோ 1ன்றதுனால அதே தான் வரும். ஸோ உள்ள மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6a minus 2 into a 2a ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ -1 இங்க 2 2s are 4a minus 2 into a 2a பிளஸ் 1 into இது 2a minus 3a அப்படின்னு கிடைக்குது. இங்க மைனஸ் பண்ணா இது 4a, இதை மைனஸ் பண்ணா 2a இருக்கு. வெளியில 1 மைனஸ் பண்ணா -2a. இது 2a minus 3a மைனஸ் பண்ணா 1aன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 4a minus 2a 2a 2aல திருப்பி 1a மைனஸ் பண்ணா 1a கிடைக்குது. அப்போ ஏன்றது வந்து ஒரு நாட் ஈக்குவல் 0, நாட் ஈக்குவல் 0ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ இது வந்து ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ். நாட் ஈக்குவல் 0னா இது ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூனிக் சொல்யூஷன். கன்சிஸ்டன்ட்னு எழுதி நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்ட் இது வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன் வரும் அப்படின்றதான் நம்மளோட சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 5 மறுபடியும் எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சி. முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்முக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 3 -1 -2. ஸோ 3 -1 -2. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது இசட்டோட வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். அதே ஆர்டரில் தான் எடுக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் இல்லை பாருங்க, ஒய்யும் இசட்டும் தான் இருக்கு. எக்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துல 0 போட்டுருணும். ஒய்க்கு பதிலாக 2 இருக்கு, இசட் பக்கத்தில் -1 இருக்கு. இதில் எக்ஸுக்கு 3 இருக்கு, ஒய்க்கு -5 இருக்கு. இசட் இல்லாததுனால இசட்டோட பிளேஸ்ல 0ன்னு போட்டுக்கணும். சரியா போடணும். இது எந்த டேர்ம் இல்லையா அதுக்கு தான் நீங்க 0 போடணும். எக்ஸ்ன்றது அவங்க யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் 2 -1 3 தான் நம்மளோட பி மேட்ரிக்ஸ். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம்ல நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதியாச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி செக் பண்றதோட பேசிக் தான். ஸோ முதல்ல வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை தான் கண்டுபிடிக்கணும். அது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஈஸி கன்சிஸ்டன்ட்னு சொல்லிடலாம். அது ஈக்குவல் டு 0வா இருந்தால் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பியை மல்டிபிள் பண்ணி 0 வருதா நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கணும். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நீங்கள் எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லையா. இதில் வந்து 0 இருக்கிற மாதிரி ரோ அண்ட் காலம் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இந்த கடைசி ரோ எடுத்துக்கிறேன், நான் இங்கே 0 இருக்கிறதுனால. பேசிக் வந்து சிம்பிள்ஸ் வந்து இதான் 3x3 மேட்ரிக்ஸோட சிம்பிள்ஸ். இது நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். மூணாவது ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே 3 இருக்கு, இது பிளஸ் சைன். ஸோ 3 மல்டிபிள் பை இந்த ரோவும் இந்த காலமையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்கிற நம்பர் -1 -2 2 -1 கிடைக்கும். அடுத்த நம்பர் இங்கே மைனஸ் சைன், இங்கே -5 இருக்கு. ரெண்டத்தையும் சேர்க்கும் போது +5 வந்துடும். 5 இருக்கிற இந்த காலமை இந்த ரோவும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 3 0 -2 -1 அப்படின்னு கிடைக்குது. கடைசி நம்பர் 0வா இருக்கிறதுனால அதை நம்ம எழுத தேவையில்லை.
ஸோ 3 மல்டிபிள் பை முதல்ல இந்த டயகனல் பண்ணால் 1 மைனஸ் போட்டு இந்த டயகனல் பண்ணும்போது -4 வருது. அப்போ இது +4 ஆயிருக்கும். ப்ளஸ் 5 இன்ட்டு 3 இன்ட்டு -1 -3 கிடைக்குது. அடுத்த டேர்ம் 0ன்றதுனால அதை நம்ம எழுதலை. இங்கே 3 மல்டிபிள் பை 5 -15 3 5s are 15 -15 வருது. அப்போ ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிச்சு. இப்போ ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்தாச்சு. அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ் இது. அப்போ டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பிஏ கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அது ஈக்குவல் டு 0 வருதா நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற ஏன்ற மேட்ரிக்ஸோட அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்கள பியோட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சி தான் பி கூட மல்டிபிள் பண்ணல. முதல்ல அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மைனஸ் கோஃபேக்டர் பண்ணாமல் ஈஸியாக தான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸா இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 0 2 -1 3 -5 0 இப்படி எழுதிட்டு நான் முதல் 2 ரோ அப்படியே இங்கே திருப்பி காப்பி பண்ணுங்க. 3 -1 -2 0 2 -1 இந்த 2 காலமை திருப்பி இங்கே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 3 0 3 3 0 இரண்டாவது காலம் -1 2 -5 -1 2 இங்க இருக்க முதலும் இங்க இருக்கிற முதலையும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். இங்க பாருங்களேன் 2 × 0 0 -1 5s are 5 இங்க 5ன்னு எழுதிடலாம். அடுத்து இங்க வந்து 3 1s are 3 மைனஸ் இருக்கிறதுனால -3 இது இன்னொரு டேர்ம் 0 தான். இங்க ஒரு டேர்ம் 0 ஆயிடுச்சு -6ன்னு வந்துடும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அடுத்து இவங்க 4 பேரையும் யூஸ் பண்ணோம். 5 2s are 10 அடுத்த டேர்ம் 0ன்றதுனால எழுத வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு -6 அப்போ +6ன்னு வந்திருக்கும். இது 3 1s are 3 -3 5s are 15 மைனஸ் வர்றதுனால இங்கே +15 எழுதிக்கோங்க. அடுத்து இந்த லாஸ்ட் 4 நம்பர் 1 1s are 1 -2 2s are 4 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே +4ன்னு வந்திருக்கும். இங்கே -2 × 0 0 3 1s are 3 மைனஸ் போட்டால் இங்கே +3ன்னு வந்திருக்கும். 2 3s are 6ன்னு எழுதியாச்சு. இப்போ இங்கே கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஆக்சுவலாக இங்கே கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸ் வந்து -5 -3 -6 10 6 12 5 3 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இவங்களை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் பியும் நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அது ஈக்குவல் டு 0வா நாட் ஈக்குவல் டு 0வான்றதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏன்ற மேட்ரிக்ஸையும் பிஏயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி அஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதிக்கோங்க. டிரான்ஸ்போஸ்னா இங்கே முதல்ல இருக்க ரோவை எடுத்து இங்கே காலமாக எழுதணும். -5 -3 -6 செகண்டு 10 6 12 இருக்கு. அடுத்து 5 3 6 இருக்கு. இதுதான் அஜாயிண்ட் ஆஃப் ஏயோட மேட்ரிக்ஸ். பின்றது நம்மளோட கொஸ்டின்ல இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் பி. அப்போ இதான் பி. ஸோ பியோட வேல்யூ 2 -1 3 அப்படின்னு கிடைக்குது. இவங்கள மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு 0 வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ மல்டிபிளிகேஷன்ல ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இங்கே 5 இருக்கு, இங்கே 2 இருக்கு. 5 2s are 10 மைனஸ் இருக்கிறதுனால -10 10 × -1 -10 இங்கே 5 1s are 5 3s are 15. ஸோ அடுத்த ரோ செகண்ட் ரோவும் இந்த காலமும் 3 2s are 6 மைனஸ் இருக்கிறதுனால -6 6 1s are 6 திருப்பியும் -6 3 3s are 9 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து -6ம் 2ம் -12 12ம் -1ம் -12 6 3s are 18 அப்படின்னு கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ -10ம் -10ம் -20 வரும். இங்கே ஒரு +15 இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் -5. அதே மாதிரி இது -3 வருது, இங்கே -6 கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு 0 எல்லா எலிமெண்ட்டும் 0 இருந்தால் தானே 0 மேட்ரிக்ஸ். இது ஒரு 0 மேட்ரிக்ஸ் கிடையாது. அப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி நான் மல்டிபிள் பண்ணி பார்த்தேன். என்னோட ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சது. ஆனால் இவங்க வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருக்காங்க. இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதான் உங்களோட பேசிக். இப்போ இதில் வந்து இந்த ரூல் வந்திருக்கு நமக்கு. அஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து 0ன்னு வந்து இவங்க வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் எக்ஸாம் இந்த கன்சிஸ்டன்சி பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் இந்த கன்சிஸ்டன்சியில் கடைசி கொஸ்டின் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்முக்கு மாற்றிக்கோங்க. ஸோ அப்படி மாற்றும் போது இங்கே முதல்ல எக்ஸில் வந்து 5 இருக்குது, ஒயில் நம்பர் இல்லை -1, ஒய்யே இல்லைனா தான் 0 போடணும், ஒய் இருந்த நம்பர் இல்லைன்னா 1 தான் போடணும். ஸோ இது 4, இங்கே 2 இருக்குது, இங்கே 3, இங்கே 5, இங்கே 5 -2 அதுக்கப்புறம் 6 இருக்குது. இதுதான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். இவங்க கூட இருக்கிற வேரியபிள் வந்து x y z.
ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் வந்து 5 2 -1 அப்படின்றதான். ஸோ எக்ஸாம் இந்த கன்சிஸ்டன்சி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை ஃபைண்ட் பண்ணி பார்க்கணும். அவங்க ஜீரோவா நாட் ஈக்குவல் டு ஜீரோவான்றதை வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ முதல்ல டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ இதான் ஏ மேட்ரிக்ஸ். உங்களோட டிட்டர்மினண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். முதல்ல ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான் சைன் ஃபர்ஸ்ட் ரோக்கு. ஸோ 5 மல்டிபிள் பை 5 இருக்கிற இந்த காலமே ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 3 5 மைனஸ் 2 6 கிடைக்குது. அடுத்து மைனஸ் போட்டு இந்த -1 எடுக்கும்போது ப்ளஸ் 1 ஆஃப் இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் ஆகிடும். 2 6 ஆர் 12. இந்த க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே 2 5 இங்கே 5 6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இங்கே 4 ப்ளஸ் 4 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோவும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 2 3 5 மைனஸ் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே 5 மல்டிபிள் பை 3 6 ஆர் 18 மைனஸ் போட்டு 5 2s ஆர் 10. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ் 10 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1 டைம் 2 6 ஆர் 12 மைனஸ் 5 5s ஆர் 25 ப்ளஸ் 4 மல்டிபிள் பை 2 2s ஆர் 4 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4. ஸோ மைனஸ் போட்டு 5 3s ஆர் 15 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வேல்யூ 5 மல்டிபிள் பை இது வந்து 28 ப்ளஸ் 1ல் மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். 25ல் 12 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 13 கிடைக்குது. ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 19. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 8s ஆர் 40 பேலன்ஸ் 4 140 கிடைச்சிருக்கு. இது மைனஸ் 13 மைனஸ் ஆஃப் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 76 கிடைக்குது. ஸோ 140 மைனஸ் 13ம் 76 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் 89ன்னு எழுதிக்கலாம். ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிடலாம். 140ல் 89 மைனஸ் பண்ணால் 51. ஸோ நாட் ஈக்குவல் 0 வந்துச்சு. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0னா ரொம்ப சிம்பிள். கன்சிஸ்டன்சியில் நாட் ஈக்குவல் 0 வந்தால் இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இது ஒரு கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0ன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ த கிவன் ஈக்குவேஷன் உங்களுக்கு இதில் வந்து சால்வ் பண்ணுங்கன்னு அவங்க கேட்கவே இல்லை. இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு தான் கேட்டாங்க. இது ஒரு கன்சிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யூனிக் சொல்யூஷன் வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது தான் சரியான ஆப்ஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.